எத்தனை பர்சன்டேஜ் குழந்தைங்க இந்த மனநோயால் பாதிக்கப்படுறாங்கன்றதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் பர்சன்டேஜ் அப்படின்றது ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் அதை யார் ஸ்டடி பண்ணுறாங்களோ அவங்களுடைய அணுகுமுறைக்கும் சேர்த்து மாறுபடுது. இப்போ சில பேர் வீட்டில் போய் கேட்டிங்கன்னா எவ்வளவு மோசமான குழந்தை இருந்தால் கூட அவங்க என் குழந்தை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. எவ்வளோ வித்தியாசமாக இருந்தால் கூட இதெல்லாம் என்ன பெரிய அதிசயம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இன்னும் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா குழந்தை சும்மா ஒரு கால் மேலே கால் போட்டு உட்காந்தா கூட தப்பு அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. சில வீட்டில் பார்த்திங்கன்னா யார் குழந்தை யார் பெரியவங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்கும், அதையும் ஒத்துக்கிறாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக மிலிட்ரி மாதிரி வச்சுட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய அணுகுமுறையை பொறுத்து இது கணிக்கப்படுது. இதையெல்லாம் மீறி மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக எத்தனை சதவிகிதம் குழந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பரம்பரையாக வருது இல்லைங்களா, கஞ்சனிட்டல் டிசார்டர்ஸ், ஹெரிடிட்ரின்னு சொல்கிறோம். ஹெரிடிட்ரின்றது வம்சாவளியாக வர்றது. கஞ்சனிட்டல் அப்படின்றது பிறக்கும் போதே அந்த கோளாறுனால எடுத்துக்கிட்டு வர்றது. இந்த மாதிரி எடுத்து பார்த்தோம்னா ஒரு 1000 குழந்தைங்க பிறந்துச்சுன்னா 10லிருந்து ஒரு 25-26 குழந்தைகள் பாதிப்புக்குள்ளாகுது. நான் சொல்கிறது நோய், வித்தியாசமான நோய்கள் இருக்கு இல்லையா, ஒன்று ஒரு 1000 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தை அப்படின்னு கணக்கு வச்சா கூட 1000 குழந்தைகள் பிறந்துச்சுன்னா ஒரு 25 குழந்தைகள் நிச்சயமாக பாதிப்புக்குள்ளாகுது. அதாவது மனநோய் வைத்தியம் பண்ணக்கூடிய கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு கோளாறு இருந்து அது நிச்சயமாக வளர்ச்சியிலையோ அல்லது வெளிப்படுத்தும் நடத்தை நடவடிக்கைகள்லையோ தெரிகிற அளவுக்கு இருக்கிற விகிதாச்சாரம் எடுத்தால் இவ்வளவு. இது இல்லாமல் ஆலோசனைன்னு சொன்னேன் இல்லையா, அப்படி பார்த்தோம்னா இப்போல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லா குழந்தைங்களுமே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஒரு குழந்தை விரல் சூப்புது, இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த குழந்தை 10 வயசுக்கு அப்புறம் இங்கே கொண்டு வந்துட்டாங்க படிக்கணும். ரொம்ப முக்கியம் என்னென்னா வயசுக்கு வந்த பிறகு வெளிநாட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இங்கே கொண்டு வந்துடுறாங்க. அந்த வீட்டில் அந்த குழந்தை தலைமுடியை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது சேரில் உட்காந்து டிவி பார்க்கும்போது. பாட்டி சொல்கிறாங்க, அது என்ன முடியை பிடிச்சி இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிற, அதை விட்டுரு அப்படின்னு ஒரு அடி வச்சுட்டாங்க. உடனே இந்த பொண்ணு என் முடி தானே, உன் முடியை பிடிச்சி சுற்றினேன், என் முடியை சுற்றுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லை, நான் அவங்க வீட்டில் இருக்க மாட்டேன்னு கிளம்பிடுச்சு. ஸோ இதுக்கு கூட கூட்டிகிட்டு வராங்க. இதெல்லாம் நோய் கிடையாது. பட் அதே சமயத்தில் நிச்சயம் பாதிப்பு. இது தொடர்ந்து நடந்துச்சுன்னா அந்த பிள்ளைக்கும் அந்த பாட்டியம்மாவுக்கும் ஒத்துக்காது, ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய வசதி வாய்ப்புக்கேற்ப டாக்டர் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நெசிட்டி இருந்தால் நிறைய பேர் வருவாங்க. இப்போ முதல்ல மனநல மருத்துவர்களே குறைச்சல், குழந்தைகள் மனநல மருத்துவர்கள் இன்னும் குறைச்சல். இப்போ அவங்களாம் நிறைய ஆகிட்டாங்க, நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க, இதில் பண்ண கன்சல்ட் பண்ணுறாங்க. ஸோ மனநோயின்னு எடுத்தோம்னா முதல்ல சொன்னது மனநல ஆலோசனை பாதிப்பு குறை இப்படின்னு எடுத்தோம்னா நிறைய பேர் இப்போல்லாம் நீங்கள் 10வது பையன் படிக்கிறான், இல்லை 8வது படிக்கிறான், இல்லை 11th 12th படிக்கிறான்னா மார்ச் மாதம் எக்ஸாம்னா செப்டம்பர் மாதம் பார்த்திங்கன்னா எப்படியாவது அவனுடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்த முடியுமா, அவனை படிக்க வைக்க முடியுமா, அதிக மார்க் வாங்கி வைக்க முடியுமா அப்படிலாம் கேட்டு வர்றவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தோம்னா மெஜாரிட்டி, அதாவது 50% மேல். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ யுனைடெட் நேஷன்ஸ் ஒரு எக்ஸ்போர்ட் குரூப் போட்டு போன மாதம் ஒரு மீட்டிங் வியன்னாவில் நடத்தினாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நம்ம நாட்டில் பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ ட்ராப் அவுட் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் இப்போ அதிகமாகிட்டு போயிட்டுருக்குது. பையன் ஸ்கூலுக்கு வர சொன்னால் துப்பாக்கி எடுத்து சுட்டுறான், வந்தே ஆகணுன்னு மிரட்டினீங்கன்னா வேறு வழியில் கஷ்டப்படுத்துகிறான். டெய்லி பேப்பரில் பார்க்குறோம் இல்லையா, அமெரிக்காவில் இந்த குழந்தை சுட்டுட்டான், பையன் வாத்தியாரை சுட்டுட்டான், பையன் பக்கத்து வீட்டில் சுட்டுட்டான்ட்டு.
ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்போ வந்து டெவலப்ட் கண்ட்ரீஸில் அதிகமாக போயிட்டுருக்கு. ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரியில் தான் அதிகம், நம்ம ஊரை விட. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் அதுக்காக சில பேர் ஒரு இது பண்ணி என்னென்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் அதிகமாக புகைப்பிடிக்கிறார்கள், அதிகமான போதைப் பொருளுக்கு அடிமையாயிடுறாங்க, அடிமையாகாட்டினாலும் உபயோகப்படுத்துகிறாங்க. அவங்க யூஸ் பண்ணுற மெடிசன்ஸு அல்லது ட்ரக்ஸ் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் வித்தியாசமானது. ஸோ இந்த மாதிரி ஏகமான ப்ராப்ளம் இருக்குது. கலாச்சார மாற்றங்கள். இப்போ நான் வளரும்போது எனக்கு கொடுத்த சலுகைகள் நிச்சயமாக வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ நான் என் குழந்தைகளுக்கு கொடுக்குற சலுகைகள் நிச்சயமாக வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி நான் குழந்தையாக இருக்கும்போது பெரியவங்களுக்கு கொடுத்த மரியாதை வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ குழந்தையாக இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை வித்தியாசமாக இருக்குது. இதை எவ்வளோ தூரம் ஏற்றுக்கிறோம், எவ்வளோ தூரம் ஏற்றுக்கல. முதல்லலாம் வந்து பெரியவங்க முன்னால் பசங்க உட்காரக்கூடாது, இப்போ பசங்க முன்னால் பெரியவங்க உட்காரக்கூடாது. இந்த மாதிரிலாம் சில குழப்பங்கள் இருக்குது. முதல்ல போய் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் பையனை விடும்போது என்ன சொல்லி விட்டு வருவாங்க, கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்றது எதை வேணாலும் எடுத்துக்குங்க, அவனுக்கு அறிவு மட்டும் கொடுங்கன்னு சொல்லி வாதியார் விடுவார். இப்போ என் பையன் மேலேயா நீ கை வச்ச அப்படின்னு பெற்றோரையும் சண்டைக்கு போகிறாங்க. நீங்கள் என்ன பேப்பர்லாம் பார்க்குறீங்க, வாதியார் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு அந்த ஊர் பசங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, ஊர் பெரிய மக்கள் பஸ்ஸை நிறுத்துகிறாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து ஒரு மாதிரி அணுகுமுறை மாறி வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு யார் ப்ராப்ளம்? இந்த மாதிரி சில வித்தியாசங்கள் இருக்கிறதுனால இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான குழந்தைகள் ஆலோசனை தேவைப்படுவதனால இப்போ ஒரு நல்ல டெவலப்டு ஸ்கூல் இல்லை வசதியான பள்ளிக்கூடம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் இப்போ ஒரு குழந்தை உளவியல் ஆலோசகர்னு வச்சுருக்கிறாங்க. அதாவது சைல்டு சைக்காலஜிஸ்ட் அல்லது சைல்டு கவுன்சிலர் ஆர் சைல்டு கைடன்ஸ் கிளினிக், அதாவது உதவி கொடுக்கும் சில மையங்கள்னு கூட ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இப்போ வச்சுருக்கிறாங்க. அது இல்லாமல் டீச்சர்ஸை போய் பீரியாடிக்காக டாக்டருங்க போய் பார்த்து சொல்லணும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் இப்படி அணுகுங்க அப்படின்லாம். ஸோ ஆலோசனைனா எங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வர்றது மட்டும் இல்லை, இதெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தோம்னா தற்போது பெரும்பாலான குழந்தைகள் ஆலோசனை தேவைப்படுது, குழந்தைகளுக்கு ஆலோசனை நிச்சயம் தேவை அப்படின்றத உணர்ந்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சில ப்ராப்ளம். அதே மாதிரி கூட்டு குடும்பம் அது வித்தியாசப்படுது இல்லையா. முதல்ல வந்து லீவுன்னா தாத்தா வீட்டுக்கு போகலாம், பாட்டி வீட்டுக்கு போகலாம், மாமா வீட்டுக்கு போகலாம், அத்தை வீட்டுக்கு போகலாம். இன்றைக்கி தாத்தா பாட்டி அத்தை மாமான்றது இல்லாமல் போயிடுச்சு, உறவு முறையே குறைஞ்சி போச்சு. வீட்டில் ஒரே பையன் இருந்தால் எப்படி உறவு முறை வரும்? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இது எல்லாத்தையும் கலந்து அதுக்கேற்ற மாதிரி மனநல பாதிப்பு நிச்சயமாக வரத்தான் செய்யும். அப்படியும் பார்த்தோம்னா இப்போல்லாம் மனநோய் மிக மிக குறைவு, பயப்பட வேண்டாம். பட் மனநல பாதிப்பு குழந்தைகளில் மிக மிக அதிகம். அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா பேர் ஆலோசனை தேடி வராங்க. பெரும்பாலான குழந்தைகளுக்கு இது தேவைப்படுது, இல்லை குடும்பங்களுக்கு இது தேவைப்படுது. இந்த மாதிரி பார்த்தோம்னா அதிகமான அளவில் இப்போ வந்து வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இது வந்து பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை, ஆரோக்கியமான விஷயமாகும்.